பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்காக 2 Peter chapter 3 verse 10, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள், டே ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடா என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்துருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். நாம் 8ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலேயும் 1000 வருஷம் ஒரு நாள் போலேயும் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்களே நாம் பரிசுத்தத்தோடும் தேவ பயத்தோடும் அதை பயன்படுத்தும்படியாக தேவன் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய நீடிய பொறுமையை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த 2 காரியங்களை நாம் செய்யும் போது, முதலாவதாக நாம் தேவ பயத்தோட பரிசுத்தத்தோட இந்த நாட்களை நாம் வாழ வேண்டும். அதே போல இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் கிறிஸ்து நம்மை கை கொள்ளும்படியாக, நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் மறுபடியும் வருவார். அதாவது இயேசு கிறிஸ்து, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக முடிவில் நிகழ குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய 2ஆம் வருகையை குறித்து இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காரியத்திலே நாம் மிகுந்த ஜாகிரதையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆயத்தத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறார். முதலாம் வருகையில, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில அநேகர் அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தமாயிருந்தார்கள். அவர்கள் ஆயத்தமாயிருந்தவர்கள் கிறிஸ்துவை கண்டு விசுவாசத்தோடும் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகைக்காக அவரை சந்திக்கும்படியாக காத்திருந்த அநேகருக்கு கிறிஸ்துவை காணும்படியாகவும் கண்டு சந்தோஷப்படும்படியாகவும் உலகத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருந்ததாகவும் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். உலகம் முழுவதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக, கிறிஸ்து வரும்போது அவரை எதிர்கொள்ளும்படியாக எல்லா ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலே மிக முக்கியமான வார்த்தை, நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். prepare to meet your God. உன் தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தமாயிருங்கள். நாம் இந்த வசனத்தினுடைய முதல் பாகத்தை நாம் பார்க்கும்போது கிறிஸ்து இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்துள்ள அடையாளங்களை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருக்கிறார். நான் சுவிசேஷங்களிலும் மற்ற நிரூபங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்த அநேக அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல அப்போஸ்தலனாகிய பேதுரும் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது கர்த்தர் திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார் என்ற ஒரு அடையாளத்தையும் கூட சொல்லி இருக்கிறார். காரணம், நமக்கு அடையாளங்களை கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்து தெளிவாக திட்டமாக தேவன் நமக்கு அடையாளங்களை குறித்தும் வேதாகமத்திலே கொடுத்திருக்கிறார். காரணம், கடைசி காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அநேக துன்பங்களும் சோதனைகளும் பாடுகளும் நிச்சயமாக வரும். ஆகவே நாம் அந்த நேரங்களிலே, அப்படிப்பட்ட சோதனை நேரங்களிலே நாம் விசுவாசத்திலிருந்து வழுதி போகாமல், இடறி போகாமல் நாம் விசுவாசத்திலே நாம் தரித்திருக்கும்படியாக அந்த அடையாளங்களையும் கூட நாம் கொடுத்திருக்கிறோம். நாம் சுவிசேஷங்களிலே நாம் பார்க்கும்போது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார். அநேக
கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தனித்து போகும். முடிவு பரியந்த நிலநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதே போல அநேக அடையாளங்களை குறித்தும் வேதாகமத்திலே நான் தெளிவாக இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை சமீபமாயிருக்கிற நாட்களிலே வேதத்தில் உள்ள அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் ஆயத்தமாயிருக்கும்படியாக ஒருவரும் நம்மை வஞ்சிக்காதபடி இந்த அடையாளத்தை நாம் நன்றாக அறிந்து இந்த நாட்களிலே நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் வாசித்த 8, 9 அடுத்தது 10ஆம் வசனத்திலே பிப்ரேஷன், prepare to meet your God. உன் ஆண்டவரை சந்திக்கும்படி ஆயத்தப்பட. இந்த நாட்கள் நமக்கு ஆண்டவருடைய கிருபையினால, தயவினாலே, அவருடைய நீடிய பொறுமையால தேவன் கொடுத்திருக்கிற இந்த நாட்களை நாம் அதிகமாக ஜாகிரதையாக தேவ பயத்தோட அதை நாம் பயன்படுத்த வேண்டும். 10ஆம் வசனத்திலே நாம் அந்த ஆயத்தத்துக்காக விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், ஆயத்தப்படுங்கள், அதே போல ஜெபம் பண்ணுங்கள். இப்படி 4 வார்த்தைகளும் முக்கியமான வார்த்தைகளும் நமக்கு அந்த ஆயத்தப்படுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்தும்படியான அநேக வசனங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சில வசனங்களை நாம் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருக்காகவும் இந்த அடையாளங்களும் அதே போல நாம் எப்படி ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்பதை குறித்த வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். மேத்யூ சாப்டர் 24 verse 42 to 44. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42 44 வரையுள்ள வசனங்கள். வசனம் 42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இந்த வசனத்திலே நாம் கர்த்தர் வருகிற நாழியை நாம் அறியாதபடியினால் விழித்திருங்கள் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நாம் எப்போ அதை நாம் அந்த நாளே நாம் சொல்ல முடியாது. ஆகவே அந்த ஒரே காரணத்துக்காக நாம் இடவிடாமல் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது 43ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டஜமானன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்த தன் வீட்டை கள்ளமிட மாட்டார் என்று அறிவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார். யாரும் எதிர்பாராத ஒரு வேளையிலே கர்த்தர் வருவார். ஆகவே இந்த வசனத்திலே 43ஆம் வசனத்திலே எந்த ஒரு திருடனும் ஒரு வீடை கொள்ளையிட போகும் நேரத்தை முன்கூட்டி சொல்ல மாட்டார். ஆகவே நாம் எப்பொழுதும் இரவு முழுவதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் எப்பொழுதும் தேவனுடைய பார்வையில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் தூய்மை உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். 44ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நாம் இந்த தியானிக்கிற ஒவ்வொரு வசனங்களிலும் நாம் ஆயத்தமாயிருப்பதற்கு முதலாவதாக விழித்திருங்கள், அடுத்ததாக ஆயத்தமாயிருங்கள் என்பவை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருப்பது, அவரே நாம் தியானிப்பது, அவரோடு கூட நாம் இருக்க வாஞ்சிப்பது, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவது, பாவம் என்று அறிந்த எதையும் உடனடியாக மனம் வருந்தி அறிக்கையிடுவது, இவற்றையெல்லாம் நாம் செய்யும் போது மாத்திரமே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். நாம் இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32 37 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது no one knows the day or the hour when he will come again. ஒருவரும் அந்த நாளையோ அறிய முடியாது. 32ஆம் வசனத்திலே அந்த நாளையும் அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அந்த நாளை ஒருவரும் அறிய மாட்டார், குமாரனும் கூட அறிய மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம்
எந்த நேரத்திலும் எல்லா நேரங்களிலும் நாம் ஆயத்தத்தோட தேவ பயத்தோட பரிசுத்தத்தோட நாம் காணப்பட வேண்டும். அதிலும் நான் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அக்காலத்தே நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபம் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு நேரம் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிற நாட்களிலே ஜெபம் நமக்கு அதிகமாக காணப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய ஆயத்தத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நாம் எச்சரிக்கையாயிருக்கணும், விழித்திருக்க வேண்டும். அதே போல ஜெபம் பண்ணுவதிலும் நாம் இந்த 4 காரியங்களிலும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஜெபம் இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வருகையின் அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் எவ்வாறெல்லாம் அந்த வசனத்தை நாம் எச்சரிக்கையாக கைக்கொண்டு நாம் ஜெபிக்கும் போது நாம் விழிப்புடனே இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலே நிச்சயமாக நாம் காணப்பட முடியும். நாம் 34ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பார்கள். இதே நான் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆஹ் தன் வீடை விட்டு அயல் நாட்டுக்கு செல்லும் ஒரு மனிதனுக்கு ஒப்பானவர். இயேசு கிறிஸ்து தம்முடைய வீடை விட்டு, அதாவது தம்முடைய திருச்சபைய நம் தேவனுடைய பிள்ளைகளில் கரங்களில் கொடுத்த அதே இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே சென்றிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலம் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக பரலோகத்திலே போயிருக்கிறார். இந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது தன் வீடை விட்டு அயல் நாட்டுக்கு செல்லும் ஒரு மனுஷனுக்கு ஒப்பானவர் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு ஆண்டவர் தேவன் நமக்கு அதோட அந்த திருச்சபையை நம்மட கரங்களில் கொடுத்ததும், அதே போல நாம் ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட விசேஷித்த ஒரு பணியையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான அநேக காரியங்களை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நாம் பார்க்கும்போது தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய நேரத்தை நாம் அதுக்காக நான் செலவழிக்கணும், அநேகருக்காக நான் ஜெபிக்க வேண்டும், அதே போல சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும். இவ்வாறு அநேக காரியங்களே தேவன் நமக்கு ஒரு பொறுப்பையோட கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கும் சாட்சி உள்ளவர்களாக நாம் வாழும் போது, பரிசுத்தமாக வாழும் போது அந்த வருகைக்கு நாம் இன்னும் ஆயத்தமாயிருப்போம். அதாவது தேவன் நமக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புகளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை அவர் தனிப்பட்ட முறையில அதை நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதே நாம் அதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தருணத்தை, கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்துக்கும் நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே நிச்சயமாக நாம் அதை நமக்கு கொடுத்ததை எல்லாம் ஆயத்தப்படுத்தும்படியாகவும் அதை அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்காக நாம் ஆயத்தமா இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பை, அதே போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை, நமக்கு கொடுத்திருக்கிற டாலண்ட், நேரத்தை எல்லாவற்றையும் நாம் பொறுப்புடனே செய்ய வேண்டும். அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் நிச்சயமாக அவருடைய சன்னிதானத்திலே அவரோடு கூட நாம் சேர்ந்து கொள்ள முடியும். 35ஆம் வசனத்திலே, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டஜமானன் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியாதீர்கள். நாம் இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்குள்ள அடையாளங்கள். அதை நாம் அறிய முடியாது. சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்பதை நீங்கள் அறியாதீர்கள். நாம் ஒவ்வொரு நாளையும்
கிறிஸ்து அன்றே திரும்பி வருவார் என்பது போல நாம் வாழ வேண்டிய நாட்கள். ஆகவே எல்லா வசனத்திலும் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளங்கள் திட்டம் தெளிவாக அநேக அடையாளங்களை வேதாகமத்திலே கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த அடையாளங்களே கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது நாம் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் விசுவாசத்துக்கு தடையாக அநேக சோதனைகள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் வரும்போதும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொண்ட மேற்கொண்ட இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு அதிகமாக நாம் முக்கியத்துவத்தை கொடுத்து அதை நாம் ஆயத்தமாயிருப்பதற்காக இந்த வசனங்கள் தேவன் நம்மோடு பேசுகிறார். நாம் பார்த்த ஒவ்வொரு வசனங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், யாரும் எதிர்பாராத ஒரு வேளையிலே வருவார் என்ற ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பார்த்தோம், முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது அவரே சந்திக்கும்படியாக அநேகர் ஆயத்தமாயிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை பார்க்கும்போது அவர் பாவிகளை தேடி வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அதே போல தேவன் நமக்காக நாம் கெட்டு போகாமல் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கும்படியாக சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை ரட்சிக்கும்படியாக நமக்கு ரட்சிப்பை அருளும்படியாக நித்திய ஜீவனை தரும்படியாக சிலுவையிலே நமக்காக இரத்த சிந்தி மரித்தார். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்ற வேத வசனத்தின்படியாக உலகத்துக்காக உலக மக்களை ரட்சிக்கும்படியாக அவர் சிலுவையிலே நமக்காக ஒவ்வொரு மனுஷருக்காகவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து பிதாவான தேவனுடைய வலது பாசத்திலே நமக்காக வீற்றிருந்து பேசுகிறார். இப்பொழுது ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தப்படுத்த ஆண்டவர் போயிருக்கிறார். மறுபடியும் அவர் வந்து நம்மை சேர்த்து கொள்ளுவார். 2ஆம் வரியிலும் நாம் பார்த்தோம், நாம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள போகும்போது முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தோடும் தேவ பயமும் காணப்பட வேண்டும். இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே நாம் செய்யும் போது நிச்சயமாக அவருடைய வருகையிலே நாம் வெட்கப்படாமல் அவரோடு கூட நாம் அவரை சந்திக்கும்படியாக அவரோடு கூட நாம் சேரும்படியாக தேவன் கிருபையை செய்வார். கடைசியாக நாம் ஒரு வசனத்தை கூட நாம் பார்ப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஹீப்ரூ சாப்டர் 9 verse 28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்ட தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஒரே தரம் செலுத்தப்பட்ட அவருடைய பலியானது அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு போதுமானது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக தேவன் அவருக்கு ரட்சிப்பை அருளும். நிச்சயமாக அவருக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நிச்சயமாக அவருடைய ரட்சிப்பை அருளும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். அந்த நாளிலே நாம் பரலோகத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின முழு சுதந்திரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் இந்த நாட்களிலே விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் தொடர்ந்து முன் செல்லுவோமாக. நான் தியானிச்ச வேத வசனம் 2 Peter chapter 3 verse 10. இரவிலே கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் அவர் வரும். ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் நாம் ஒருபோதும் விசுவாசத்திலிருந்து இடறி வீழாமல் வழுதி போகாமல் விசுவாசத்தை விட்டு பின்வாங்காமல் இருப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்து நம்மை தேவனுடைய கரங்களில் கொடுத்து
கொடுத்து நாம் ஆயத்தமாயிருப்பதற்கு பரிசுத்தத்தோடும் தேவ பயத்தோடும் நாம் நிச்சயமாக தேவனுடைய சன்னிதானத்திலே எப்பொழுதும் நாம் விழித்திருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த 4 காரியங்களை நாம் எந்த நேரத்திலும் நாம் அதின அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இந்த காரியத்தை எல்லாம் 4 காரியங்களும் வேத வசனத்தின் மூலமாக 2ஆம் வருகையிலே நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசி இருக்கிறார். நாம் கேட்ட தேவ வசனத்துக்காக தேவனே நன்றியோட நாம் துதிப்போம். இந்த 4 காரியங்களிலும் நாம் இடவிடாமல் அதை அதிகமாக பற்றிக்கொண்டு உறுதியாய் பற்றிக்கொண்டு நாம் இந்த கடைசி நாட்களிலே மிகுந்த தேவ பயத்தோடும் நாம் பரிசுத்தத்தோடும் காண வேண்டும். அதற்காக தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படவும், அதே போல தேவனை அறிந்த தேவ ஜனங்கள் பரிசுத்தமாகவும் வாழ வேண்டும் என்பதே தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்களை குறித்தும் அந்த அடையாளங்களை நாம் நன்றாக அறிந்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிற இந்த நாட்களிலே அதிகமாக நாம் இந்த நேரத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிகமாக தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அதை நாம் பயன்படுத்துவோம். நாம் கேட்ட தேவனுடைய வசனத்துக்காக தேவனை நன்றியோட துதிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக. May God bless you all.